நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, பக்தியை கொடுத்து, நம்மளை இன்னும் பூலோகத்துல தரிசனம் பார்க்க வச்சுட்டு இருக்க சிவபெருமான். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோட இன்னைக்கு என்ன அப்படின்னா, துளாராசி நேயர்களுக்கு தலைவாசல் எங்க இருக்கணும், எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த துளாராசி நேயர்களுக்கு மேற்க பார்க்க வாசப்படி இருக்கணும். தலைவாசல் பூமி வாங்கினால் மேற்க பார்க்க வாங்கணும். இருந்தால் அவர்களுக்கு இந்த துளாராசியினுடைய மகா பலன்கள் கிடைக்கும், நன்றாக இருப்பார்கள். வாடகை வீட்டுல இருக்கேன், அதே மாதிரி சொந்த வீட்டுல திசை மாறி இருக்கிறோம் அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த திசை மாறி இருந்துன்னா நீங்க வருத்தப்படவே படாதீங்க. உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு பரோபகரமான தெய்வங்கள் இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த நிலவாசல் மாறி இருக்கு. எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் சித்ரா நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்திலே 1, 2, 3. சாமி எனக்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, இது துளாராசிக்குடையவர்கள். ஆனால் வீடு மேற்கு முகமாக இல்லை. யாரை வழிபடுறது, யாரை வழிபடுறதை விட யாரை வச்சுக்கிறதுன்னு வாச நிலையில அப்படின்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் சார் திருச்செந்தூரன், திருச்செந்தூர் முருகன். முருகன் தனியா வேலோட இருப்பார், வள்ளி தெய்வான இல்லாம. அந்த முருகனை வாசக கதவுல ஒட்டி வைங்க. எங்க வீடு மேற்க பார்க்க இல்ல கிழக்க பார்க்க இருக்குன்னா, அதே மாதிரி ஹால்ல பெரிய முருகப்பெருமான் கையில வேலோட மயில் வச்சுட்டு அம்பாள் இல்லாம தனியா இருக்கணும். அவர் விசாகா நட்சத்திரக்காரகன், துளாராசிக்கு பிரியமானவன். அவர் துளாராசியில யார் இருக்கார்? சுக்கிரன். சுக்கிரன் என்ன பண்ணார்? முருகப்பெருமானுக்கு உதவி பண்ணவர். போர்க்களத்திலே சுக்கராச்சாரியார் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? சூரபத்மனுக்கு பண்ணணும். அங்க பண்ணிட்டு இங்க வந்து சொன்னார், சண்முகான் இப்படி பண்ணுனார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் அசுர ஆச்சாரியன். அப்படிப்பட்டவருக்கு முருகப்பெருமான் இந்த துளாராசியிலே மேற்கு திசை வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் தத்துவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். ஆத்துல போட்டோ வச்சு வழிபடணும். நீங்க வழிபடோட பண்ணலாம் சார். வாசல்ல கதவுல ஒட்டி வச்சிருங்க, ஹால்ல நல்ல பெருசா முருகனை மாட்டி வைங்க. எப்படி இருப்பீங்க பாருங்க. வீடு வாங்காதவங்க வீடு வாங்கிடுவான். என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 9 கிரகங்கள் என்ன செய்கிறது? இந்த துளாராசியில் மேற்கு விசேஷமான மேற்கு பார்த்த வாசப்படிக்கு நட்சத்திரங்கள் இந்த 9 கிரகங்கள் என்ன பண்ணுகிறது? எனக்கு இல்ல சார், மேற்க பார்க்க இல்ல, நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணும்? நவகிரகங்கள் 2 பேருக்குமே பொதுவா செய்யும். இருப்பவனுக்கு செய்யும், இல்லாதவனுக்கு செய்யும். சூரிய பகவான் நீச்சமடைஞ்சார் துளாராசியிலே. அடுத்ததாக சந்திர பகவான் சமதத்துவகாரனாக சமநிலையில் இருக்கிறார். மூன்றாவதாக செவ்வாயும் சமநிலையில் இருக்கிறார். புத பகவான் நட்பு பெற்றிருக்கிறார் சுக்கிர கிரகத்தோட. குரு பகவான் படையடைந்தார். சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றார். இங்கே சுக்கிரன் வீட்டுல சனி பகவான் உச்சம். இதாங்க ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? மேற்கு பார்க்க வாசல் இல்லைன்னு. யாரு உச்சம் பெற்றிருக்கார்? சனி பகவான். 2வது ராகு கேது நட்புக்காரகன். யார் வீட்டுக்கு? சுக்கிரனுடைய வீட்டுக்கு. இதுல என்ன மகாபலன் அப்படின்னா, சார் இந்த சனி உச்சம் பெற்றாலே அவன் கோடீஸ்வரன் சார். இந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமைதியா இருப்பார்கள். அவர்கள் பண்றது யாருக்கும் தெரியாது. துளாராசிக்காரன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனால் எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை பளிச்சுன்னு செய்வான். முருகப்பெருமான் மாதிரி சிரிச்சுட்டே இருப்பான், காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். அவன் தான் செஞ்சான்னு கடைசி வரைக்கும் தெரியாது.
அதே போல துர்சிந்தனைகள் அதிகமாக காணப்படும். நல்லதையும் பண்ணுவான், கெட்டதையும் பண்ணுவான். இந்த துளாராசிக்காரர்களுக்கு எம்பெருமான் சுக்கிராச்சாரியார் ஆட்சிகாரகர். இங்கே உச்சம் பெற்றவன் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் உச்சம் பெறுகிறார் இல்லையா? சுக்கிராச்சாரியார் சனி பகவானுக்கே ஆச்சாரியன். ஆனால் எப்படி இருப்பான் அந்த ராசியாதிபதி? மாறி இருப்பான். நெத்தியில பட்டைய போட்டுப்பான், பின்னாடி வெடிய வைப்பான். நெத்தியில பட்டையே இருக்காது, அதர்மமா பேசுவான், ஆனா தர்மத்துக்கு குரல் கொடுப்பான். இதுதான் இந்த துளாராசி. சரி, இதை எப்படி நான் மாற்றுவது, என்ன செய்வது அப்படின்னா, வெற்றிவேல் முருகன் ஒரு அவர்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா முருகனே செய்வான். அப்படிப்பட்ட இந்த முருகன் நீ அந்த துளாராசிக்காரனை மாத்திடுவான் சார். துளாராசிக்காரன் மாறுவதற்கு மூலாதாரமா இருக்கக்கூடியவன் இந்த முருகப்பெருமான். நான் வீடு வாங்கல, என் வீட்டுல கல்யாணம் ஆகல, குழந்தை பேர் இல்ல, உன் மனசை நல்லா வைக்கணும். முதல்ல நீ முருகன்கிட்ட போய் நின்னா உனக்கு வீடு கொடுப்பான், வாசல் கொடுப்பான். என்ன சார், கை நிறைய அள்ளி கொடுப்பான் எம்பெருமான். ஆனா அவன்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? முருகப்பெருமான் பால்யத்துலதான் அழகு. சின்ன குழந்தையா இருந்து சிங்கார வேலனாக அனுகிரகம் பண்ணணும். நீ கேட்கவே வேண்டாம், அவன் கொடுப்பான். அப்படிப்பட்ட துளாராசி நேயர்களுக்கு விசேஷமாக மேற்கு பார்த்த வாசப்படி இருந்தால் சந்தோஷம், அவங்களும் முருகனை வச்சுக்கலாம். அடுத்ததாக, சுவாமி நாங்க வேற திசையில இருக்கோம், எங்களுக்கு சொந்த வீடுலாம் இல்லை அப்படின்னா, இந்த முருகப்பெருமானை நீங்க வாடகை வீட்டுல இருந்தா விட முருகப்பெருமானை நிலவாசல்ல வச்சு ஹால்லையும் முருகப்பெருமானை வச்சு பண்ணீங்கன்னா அமோகமா அடுத்த வருஷம் நீங்க வீடு வாங்கி போயிடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நல்ல பலாபலன், வருமானம் வந்தாதான் சார் வீடு வாங்க முடியும். அதனால வீடு வாங்குவீங்கன்னாலே வருமானம் வருதுன்னு தான் அர்த்தம். இரண்டாவதாக, அனைத்து விதமான பாக்கியங்கள், கல்யாணம், அதே போல சீமந்தங்கள் எல்லாமே நடக்கும். துளாராசிக்காரன் டபுள் மைண்டுக்காரன். பார்க்கறதுக்கு நல்லவனா இருப்பான், ஆனால் செய்வதோ வேற. பார்க்கறதுக்கு அக்லியா இருப்பான், ஆனா செய்யறதோ தர்மம். ரெண்டு குணமும் உண்டு. அதை மாற்றுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்னா சுக்கிராச்சாரியார் ரெண்டு பக்கம் இருந்தார். இந்த துளாராசிங்கிறது என்ன அப்படின்னா திராசு, இப்படியும் சாயும் அப்படியும் சாயும், செங்கோல் முருகன் நிறுத்தி வைப்பான். அதனால இந்த துளாராசி நேயர்களுக்கு மேற்கு திசை அமோகமாக இருந்து அனைத்து விதமான அந்த திசையில இல்லாதவங்க முருகப்பெருமானை வைத்து நன்றபடியாக ஆற்றிலே வையுங்கள். சொந்த வீடு வாங்குறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். 16 செல்வங்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் தருவார். வெற்றிவேல் முருகனுக்கு